மாயபிம்பம் படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் படம் 2018 ரெடி ஆயிடுச்சு. ரிலீஸ் பண்ண 7 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸுக்கான ஸ்ட்ரகிள் என்னன்னாக்கா 2 முக்கியமான விஷயமா நியூ ஃபேஸுங்கிறது தான். எல்லாருமே படம் பார்க்க வருவாங்க, படம் பார்ப்பாங்க, படம் ரொம்ப பிடிச்சிரும், ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தேட்டருக்கு ஃப்ரெஷர்ஸ் படத்தை வந்து தேட்டரில் வந்து மக்கள் பார்க்குறதுக்கான பார்க்குற வழக்கமே இப்போ இல்லை. ஏன்னா சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னாக்கா லார்ஜர் ஸ்கேலில் இருக்கிற அந்த மாதிரியான படங்கள் மட்டும்தான் தேட்டருக்கு வராங்க அப்படின்னு இங்கே ஒரு ஆக்சுவலாக அப்படி இல்லை. இப்போ நம்மள டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ யாரும் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அந்த மாதிரி லார்ஜர் ஸ்கேல் படம் இல்லை, அது அழகான ஒரு எமோஷனல் ட்ராமா சூப்பராக படம், அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அது மக்கள் சொல்லலை, இங்கே இருக்கிறவங்க அதை மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம படம் வந்து தேட்டர்கள் போகாமன்னு இல்லை. நான் என்ன நினச்சேன்னா எல்லாமே ஃப்ரெஷர்ஸாக இருக்கும். யாராவது ஒரு அடையாளம் இருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். இல்லைனா வெள்ளிக்கிழமை வர 7-8 படங்களோட ஒரு படமாக கடந்து போயிடும். அந்த விஷயம் மாயபிம்பத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அதனால தான் இந்த டைம் எடுத்ததும் கூட. நடுவில் ஓடிடி கோவிட் அந்த டயத்தில் ஓடிடி கேட்டப்போ கூட நான் இது தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம், கண்டிப்பாக நான் ஓடிடியில் ஸ்ட்ரைட் ரிலீஸ்ன்றது எனக்கு வேண்டாம். ப்ரொடியூசராக அது எனக்கு உடனே பணத்தை கொடுத்துடலாம், டைரக்டராக எனக்கு வந்து அதுக்கான விஷயம் இல்லை. நான் என்ன எடுத்தது இதுக்குன்ட்டு நான் அதை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். EVP Trade and Convention Center, Poonamalai, biggest event destination, 8,000 plus parking.